வெல்கம் டு அஞ்சலிப்படி சேனல். இப்போ ஓட்ஸ் ஒன்று பார்க்கலாம். பேன் வச்சுக்கோங்க, ஒரு கப் ஓட்ஸ் போட்டுக்கோங்க. நல்லா 5 மினிட்ஸ் போல் நல்லா வறுத்துக்கோங்க. அதில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். பாருங்கள், எண்ணெய் ஊற்றியாச்சு, நல்லா ஃப்ரை பண்ணிடுறோம். இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இன்னும் ஒட்டாமல் வரணுங்கிறதுக்காக தான் ஃப்ரை பண்ணுறது. அதிலே 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதே எலுமிச்சத்தில் வச்சுருக்கேன். 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கோங்க. ஜீரகம் போட்டால் ஃப்ளேவர் நல்லாயிருக்குங்கிறதுக்காக போட்டிருக்கோம். எப்போதும் ஒரே மடப்பாக விட இந்த மாதிரி பண்ணவும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பசங்களும். நல்லாவும் இருக்கும், ஹெல்த்தியும் கூட. 5 பச்சை மிளகா, ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்குங்க. அதிலே ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. ஒரு தக்காளி போகிறோம். 1 கப்பு உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க. 1/4 கப் கேப்சிகம், 1/4 கப்பு பட்டாணி, 1/4 கப் கேரட்டு, 1/4 கப் பீன்ஸ் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வெஜிடபிள்ஸ் நல்லா வதக்கட்டும். நான் நார்மலாக போட வெஜிடபிள்ஸ் தான் போட்டிருக்கேன். தேவையான சால்ட்டு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். காய் போட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ 2 கப்பு வாட்டர் போட்டிருக்கோம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. 3 நிமிஷம் போல் கொதிச்சிருச்சு. இப்போ வறுத்து வச்ச ஓட்ஸை போட்டு நல்லா கிளறுங்க. தண்ணியோடு நல்லா கலரணும். பாருங்கள், தண்ணி வற்றிருச்சு பாருங்கள். நல்லா கலந்துக்கோங்க. இப்போ 1 கப்பு திருப்பி தண்ணி ஊற்றுறோம். ஊற்றிட்டு கலரி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சுட்டு நல்லா வெந்துடும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு பாருங்கள். பார்க்குற போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.